இப்போ வந்து ஒயிட் கலரில் இருக்கிற சில்க் த்ரெட் அதுக்கப்புறமா வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். நம்ம மேலே டிசைன் பண்ணுறதுக்கு வந்து பேர்ல் வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஆஃப் பேர்ல் தான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸ் இருந்தால் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன கலரில் ஸ்டோன் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி பேர்ல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். வெறும் பேர்ல் மட்டும் வச்சு அந்த வளையல் ஃபுல்லாகவே வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு சிசர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் அந்த வளையலை த்ரெட்டை வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இது கூட எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். நான் லைட்டாக இந்த மாதிரி சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வளையலை வந்து த்ரெட்டை ஒரு 20 டைம்ஸ் வந்து சுற்றி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வளையல் நல்லா டைட்டாக சுற்றிக்கணும் த்ரெட்டை. இந்த மாதிரி சுற்றிட்டே வரும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அந்த வளையல் தெரியாத அளவுக்கு